السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பேர்பாய்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடையவர்களே, நம் அனைவர்கள் மீதும் நமது ஷேഖனாகிய ஃபைசான் இறங்கட்டுமாக. நம்முடைய ஷேഖனாகியும் அவர்களுடைய ரசூலின் ஃபைசான் இறங்கட்டுமாக. நமது ஷேഖனாகியும் அவர்களுடைய ரப்பின் ரஹ்மத்தும் சகீனத்தும் இறங்கட்டுமாக. அல்லாஹு தாலா இந்த தினத்திலே அவர்களை ஞாபகப்படுத்தும்படி நம்மை தேர்ந்தெடுத்தார். திருமறையில் ஞாபகப்படுத்தும் பொழுது வதக்கிருஹும் பி ஐயாமி, அல்லாஹுடைய நாட்களை, நாள் எது? அல்லாஹுக்கு தான் நாளே கிடையாது. அல்லாஹுக்கு தான் நாளும் கிடையாது, காலமும் கிடையாது, இடமும் கிடையாது. அப்போ அல்லாஹுடைய நாளை ஞாபகம் மூட்டுமே என்பது அல்லாஹ் சொல்றாங்க. ஜக்கீருஹும் பி ஐயாமில்லா, என்ன நாள் இது? அல்லாஹுடைய நாள் தான், அல்லது அடியாருடைய நாளை அல்லாஹ் தன்னுடைய நாள் என்பதாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். அதன் அடிப்படையிலே இந்த நாளை நாம் அவருடைய உத்தரவுக்கு இணங்க ஞாபகப்படுத்துகின்றோம். ஞாபகப்படுத்தி நாம் இந்த சபையை விட்டும் கலையும் பொழுது ஷிர்கை விட்டும், குஃபரை விட்டும், நிஃபாக்கை விட்டும், இர்திதாதை விட்டும், பிதாத்துகளை விட்டும் நாம் தூய்மையாக ஆகி சுத்தமாக ஆகி அல்லாஹுடைய ஃபஸலை கொண்டு, கரமை கொண்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் வழியாக்க வேண்டும். குறிப்பாக நாம் நமது ஷேഖனாகியும் அவருடைய உருஸ முபாரக், அவருடைய வருடாந்திர ஃபாத்திஹா என்பதாக சொல்வார். நபியவர்கள் தன்னுடைய மஸ்ஜிது நபியை விட்டும், அதுபோல என்னதான் நாம் அந்தஸ்தை அடைந்தாலும் சரி, என்னதான் நாம் ஆமால்கள் சாலிஹான அமல்களை செய்தாலும் சரி, நல்லடியாருடைய தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்பிக்கிறார். பொதுவாக அல்லாஹ் நல்லடியார்களை, சூஃபியாக்களை, வலிமார்களை அல்லாஹ் நமக்கு தந்ததே அல்லாஹ் சிறுசிகளும் நாம் இலகுவாக ஜமானை விட்டும், காலத்தை விட்டும், மக்கானை விட்டும், இடத்தை விட்டும், ஆளாவான ஆழமான ஆசான அந்த அல்லாஹ் ரொம்பவும் கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் தாலா அடியார்கள் நமக்கு எல்லாம் நமக்காக வேண்டி பூமியில் நமக்கு மதித்தாலும் சரி, மதிக்காவிட்டாலும் சரி, சில அடியார்கள் அல்லாஹு தாலா மறைச்சி வச்சு பொக்கிஷம் அவர்கள் ஹசானா இலாஹியா, அல்லாஹுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் அவர்கள் நமக்கு தந்தா. அந்த ஹசானை வைக்கப்பட்டுதான் இருக்கும். வெளியில வந்துச்சுன்னா அந்த ஹசானா கிடையாது. வெளியில வந்து பொக்கிஷமே கிடையாது. காரணம் நம்முடைய தரீக்கத்துல இர்திதாத் என்பதாக சொல்லுவாங்க. நிஃபாக், நயவஞ்சகம், இர்திதாத். முஸ்லீம் ஆகிட்டு திரும்ப காஃபிர் ஆகிடும். இது இர்திதாத்னு சொல்லுவோம்.
நயம் ஜஹன்னா கருவில் ஒன்று வச்சுக்கிறது, வெளியில் ஒன்று பேசுறது, இது நிஃபாக் என்பதாக சொல்லுவாங்க. ஷரியத்தில் நிஃபாக் என்ன, தரீகத்தில் நிஃபாக் என்ன, ஹகீகத்தில் நிஃபாக் என்ன, மாரிஃபத்தில் நிஃபாக் என்ன என்பதாகலாம் நமக்கு பாடங்கள் சொல்லித்தராங்க. கதராத்துகள், சந்தேகங்கள் வருது. ஒரு மனிதர் விஷயத்தில் பல வகையான எண்ணங்கள், இவர் இப்படிப்பட்டவரா, அவர் அப்படிப்பட்டவரா, இது செஞ்சவரா, அதை செஞ்சவரா, இதெல்லாம் கதராத்து. பிறரை சிந்தித்து நாமும் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அடையவே முடியாது. ஆகவே அதே போல யூகங்கள், தவஹுமாத்துகள், இவைகளெல்லாம் பாயிஷை பரேசானி, மனிதனுக்கு கவலைகளை சஞ்சலங்களை உண்டாக்குவதற்கு ஒரு காரணமாக இவைகளெல்லாம் ஆகி, இவைகளெல்லாம் நம்மை விட்டும் நகர வேண்டும் என்று சொன்னால் காமிலியனுடைய தவஜ்ஜோ, ஆரிஃபீனுடைய தவஜ்ஜோ நமக்கு தேவைப்படும். அவனுடைய கவனம் இல்லாத நிரம்பாது, மாரிஃபாவுடைய ஞானங்கள் நிரம்பாது என்பதை ஒவ்வொரு முறையிலும் உணர கடமைப்பட்டுள்ளோம். பொதுவாக ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹு தஆலா நல்லடியார்களை தான், நல்லடியார்கள் இல்லாமல் உலகமே இல்லை. ஆக உயர்ந்த மக்கள் நபிமார்கள், ஆக உயர்ந்த சிகரத்தை தொட்டவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள். அதற்கு அடுத்த அந்தஸ்தை பற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலையும் இறைநேசர்கள் இருந்தாங்க. முதல் வழி யாருங்க? முதல் இறைநேசர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நபியாக வந்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி நபியாக இருந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய நாய் என்பதாகத்தான் சொல்லுவார். பெருமானாருடைய முதல் நாய் பாரமாக வந்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லுவார். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் யார் அவுலியாக்கள்? மூசா அவுலியாவே இல்லைங்க, அவுலியாவே இல்லை. அப்புறம் அதுக்கு கூட சொன்னேன், அல்லா இன்னும் அவுலியா இல்லா அந்த ஆயத்தை ஒரு அவாம நாசப்படுத்தி இவருக்கிட்ட குரான் சொல்லுதுடா அல்லாஹுடைய வலிமால் இருக்கிறாங்க, ஏன் இல்லைங்கிற குரானே நமக்கு சாட்சி சொல்லுது என்பதாக சொல்லப்பட்ட அவன் சொல்கிறான். இது துவாலங்க, இது ஆயத்தே கிடையாதுங்கிறான். அல்லா இன்னும் அவுலியா இல்லை, துவா ஓதுவாங்க. இந்த ஆலிம் சார்லாம் துவால ஓதுவாங்களே, அல்லா இன்னும் அவுலியா இல்லா இல்லா வலாஹும் யஹ்சனூன், அது துவாலை சேர்த்துக்கிறதுனால இது துவாங்க, இது ஆயத்தே கிடையாதுங்க. உன் இஷ்டத்துக்கு நீ ஆயத்தை சொன்னால் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு ஜாஹில் சார் ஒரு ஆலிம் சார் சொன்னாங்க. ஏன் ஆலிம் சார் இது ஆயத்தில் துவாலகனும் சேர்த்துவதனால அவரை ஜாஹில் சார் ஆகிட்டான். ஆக அல்லாஹால ஹிஃபாதத் செய்யும். அப்போ இறைநேசர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, அவங்க காலத்தில் இருந்தாங்க. இறைநேசர்னா என்னங்க? இறைநேசர்னா என்ன? முகர்ரிபீன்கள் சொல்லு. இறைநேசர்னா யார்? முகர்ரிபீன், அல்லா பக்கம் பிடிச்சி தள்ளுறவங்க, அல்லா பக்கம் பிடிச்சி தள்ளுறவங்க, அவங்களுக்கு தான் இறைநேசர். அவங்களுக்கு முர்ஷீத் என்பதாக குரானுடைய பாஷையில் முர்ஷீத் என்பதாக சொல்லுவாங்க. தான் பக்கம் வச்சுக்க மாட்டாங்க, தான் நஃப்ஸ் பக்கம் வச்சுக்க மாட்டாங்க, தன்னுடைய சுய நிலத்துக்காக வச்சுக்க மாட்டாங்க. அல்லா பக்கம் பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கான், அப்போ தள்ளிக்கிட்டே இருக்கான். ஒரு நேரம் இல்லாமல் ஒரு நேரம் தள்ளிட்டு. எந்த ஷேக்கு தன் ஒரீதி அல்லா பக்கம் சாய்க்கிலையோ அல்லா பக்கம் தள்ளிலையோ அவர் ஹக்கான ஷேக் இல்லை என்பதாக நமக்கு மகான்கள் சொல்லுவாங்க. அதனால தான் அஷ்ரஃப் அலி தானிவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, காமிலான ஷேக்கின் அடையாளம் எவர் சமூகத்தில், எவருடைய சமூகத்தில் போய் உட்காந்தா துனியாவுடைய பிரிய நகருதோ, அல்லாஹுடைய பிரியமும் அவருடைய ரசூலுடைய பிரியமும் ஆகிரத்துடைய பயம் அதிகமாகுதோ, அவர் தான் காமிலான வழி என்பதை நீ உணர்ந்து கொள் என்பதாக அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஞாபகப்படுத்துகிறார். அல்லாஹு தாலா அதற்கு முஸ்தஹிக்காக நம் அனைவர்களையும் ஆகும். ஆகவே சொல்ல வரேன், ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்கள் இருந்தாங்க, ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்கள், வலிமார்களும் இருந்தாங்க. நபிமார்களுடைய காலத்தில் வலிமார்கள் இருந்தாங்க. இப்போ முதல் வழி யாருங்க? முதல் இறைநேசரே என்று சொன்னால் ஹாபில் அலைஹிஸ்ஸலாம். ஹாபில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், அவங்க வலியாக வந்தார், இறைநேசராக வந்தார். ஹாபிலுக்கு தான் காபிலும் துஷ்மன் ஆகிட்டார், விரோதி ஆகிட்டார். விலாயத்துனாவே அங்கே துஷ்மனியத்து முகாலஃபத்து. நம்ம தாதா சர்க்கார் ரஹமத்துல்லாஹி நூரி நாயகம் லால்குடிக்கு வந்திருக்கும் போது நம்ம சர்க்கார் பற்றி ஃபைது நாயகம் சொல்கிறாங்க, ஆயங்குடியில்
தரீக்கத்துடைய ஜகடா பிரச்சனை வேகமாக இருக்குது. நம்ம சர்க்கார் போய் சொல்லத்துக்கு வைக்கப்பட்டாங்க. அவங்க சொல்லிவிட்டாங்க இஷாராவா. இப்போ தான் சுன்னத் காயமாயிடுச்சு என்பதாக சொல்லி ஒரு மோதிரத்தை மாட்டி விட்டாங்க, கருப்பு நிற மோதிரத்தை. இது சுலைமானி மோதிரம் என்பதாக சொல்லி மாட்டி விட்டாங்க. அந்த மோதிரத்தை போட்டுட்டு வந்தோடனே இந்த ஊர் மக்களும் சரி, இந்த ஊரில் முக்கியஸ்தர்களும் சரி சொல்ல ஆரம்பித்தாங்க, அவர் ஷேக் ஒரு மோதிரம் போட்டு விட்டாரு, அதை காட்டி எல்லாத்தையும் மயக்கிறாரு. முறிது வாங்காதவரெல்லாம் போய் முறிது வாங்கிடுறான், முறிது வாங்காதவெல்லாம் போய் டப்புன்னு முறிது வாங்கிறாரு, மயக்கிறாரு என்ப நபியுடைய காலத்திலே இருந்துச்சு. சாஹிர்னு சொன்னாங்க. அதே போல் வலிமார்கள் சாஹிர்னாங்க. அவங்க சிஹருடைய வேலை செய்ய மாட்டாங்க. சிஹருடைய வேலையை விட்டவங்க முனஸ்ஸ பரிசுத்தமாங்க. ஆகவே முதல் இறைநேசர் யாருங்க? ஹாபில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க முத்தகையாக இருந்தாங்க. இறைநேசர்னா என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான்? காற்றுல பறக்கிறவங்க இறைநேசர் கிடையாது அல்லாஹ் சொல்றான்னா? தண்ணீரில் நடக்கிறவங்கள தான் இறைநேசர் அல்லாஹ் சொல்றாங்க. பறவைகள் தான் பறக்குது. அப்போ எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய வழியாக்கிட்டு எல்லா பறவைகளுக்கும் கும்பிடு, எல்லா பறவைகளுக்கும் மாலையை போடு, எல்லா பறவைகளுக்கும் துண்டை போத்துனீங்க. அப்போ அதுதான் இறைநேசர் ஆயிடுச்சு. அப்போ தண்ணியில் நடக்கிறவ தான் இறைநேசரா? சைத்தான் தான் தண்ணி நடப்பான். இப்போ சைத்தானை தண்ணி வழியாக்கி, சைத்தானை தான் வழியாக்கி அல்லாஹ் சொல்கிற வழி யார்? குர்ஆன் என்ன சொல்லுது என்று சொன்னான். அல்லாஹ் சொல்கிறான், ஹஸ்ரு செஞ்சு சொல்கிறான், மட்டிட்டு சொல்கிறான், இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹுடைய நேசர்கள் என்று சொன்னார் தக்வாதாரி. அன்னைக்கு கூட தான் பேசியிருந்தோம். யாரும் தக்குவா செய்யவே இல்லை. தப்பா செஞ்சோமா? இப்போ ஒவ்வொரு முறையும் தான் நெஞ்சில் கை வச்சுப்பாங்க. காலையிலேருந்து ஃபஜர் தொழுகை எழுந்திரிச்சோம். சில பேர் தஹஜ்ஜுக்கு எழுந்திருப்பாங்க, சில பேர் தஹஜ்ஜுக்கு எழுந்திருப்பாங்க, சில பேர் ஃபஜருக்கு எழுந்திருப்பாங்க. இதுவரையும் தப்பா செஞ்சோமா? ஒரு லமஹா, ஒரு வினாடி தப்பா செஞ்சோமா? செய்யும் நல்ல முறை செஞ்சுருக்கோம். ஃபஜர் தொழுவோம், தஹஜ்ஜுத் தொழுவோம், ஷிராக் தொழுவோம். இன்னும் இடத்துல லொஹா தொழுவக்கூடிய லொஹா தொழுவார், அவராது நாலாம் கலிமா 10 தடவை ஓதிருப்போம். நாலாம் கலிமா தான் அது வஹதுல்லா சரி 10 தடவை ஓதிருப்போம். ஃபஜர் தொழுகைக்கு ஒரு முறை இதை ஓதியாகணும். ஒரு சர்க்காருடைய சுன்னத், அது தாதா சர்க்காருடைய சுன்னத். ஒவ்வொரு முறையும் நாலாம் கலிமாவை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு 10 தடவை ஓதாமல் எதிரிக்கூடாது. நபியர்கள் சொல்கிறாங்க, நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷ்கா ஷரீஃபில் அந்த ஹதீஸ் வருது, ஃபஜர் தொழுது விட்டு தன்னுடைய அமைப்பை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே அத்தியாயத்தில் வந்து உட்காந்து ஓதணும். கால் வலியாக இருந்துச்சு, பிரச்சனை இல்லை, அல்லாஹ் பண்ணிச்சு. கஷ்டமாக இருந்துச்சு, சிரமமாக இருக்குது, பிரச்சனை இல்லை. அவர் தன்னுடைய அமைப்பை மாற்றிக்கொள்ளாமல் அத்தஹியாத்தில் அமர்ந்த வண்ணம் யார் அந்த கலிமாவை 10 விடுத்தும் ஓதுகின்றாரோ அவருடைய எல்லா பாவங்களையும், அவருடைய பாவங்கள் கடல்களில் நுரையளவு இருந்தாலும் நான் மன்னித்து விடுகிறேன், அல்லாஹ் மன்னிச்சிடலாம் என்பதாக நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம்முடைய சோஃபியாக்குடைய சொன்னது நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் யாரும் விட்டாங்க, எல்லா பேர் பாய்களும் அது நிரந்தரமாக செஞ்சுட்டு வாங்க. என்ன அவசரமான வழியாக இருந்தாலும் சரி, ஹத்தாக்கே எது என்று சொன்னால் நம்முடைய நூரி நாயகம் அவர்கள் புறவாச்சேரிக்கு பட்டம் விழாக்க வராங்க. புறவாச்சேரிக்கு பட்டம் விழாக்க வராங்க. பட்டம் விழாக்கு வரும்போது நம்முடைய இந்த செய்தியை பெரிய ஹஜாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் சொன்னாங்க. பட்டம் விழாக்கு வரும்பொழுது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டாங்க. ரயிலே ஃபஜர் தொழுட்டாங்க. ரயிலில் இறங்கின பிறகு தான் ஃபஜர் தொழுகிறாங்க. கீழே ஸ்டேஷனில் நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் என்னது ஃபஜரை தொழுதாங்க. தொழுதுட்டு அவங்களுடைய குலஃபாக்கள், நம்ம சர்க்கார் ரஃபி ஈஷா சர்க்கார், அதே போல் ஃபைசி நாயகம் எல்லாம் வண்டியை பின்னாடி தள்ளிகிட்டே வராங்க. அவங்க வண்டியை எஜமானை கொண்டு வராங்க. அதே போல் டாக்டர் சர்க்கார் அவங்க நிற்கிறாங்க. ஃபோட்டோவில் கூட இருக்கும். அதை ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சி தள்ளிக்கிட்டே வராங்க. அப்போ வண்டிக்கிட்டே வரும்போது அதை ஓதிக்கிட்டே வந்தாங்க, யார்ட்டையும் பேசவே இல்லையா. சஃபருடைய நேரத்தில் கூட அந்த நாலாம் கலிமாவை விடவே இல்லை என்பதற்கு அது ஒரு தலீலாக சொன்னாங்க. நாலாம் கலிமா ஓதிக்கிட்டே வந்தாங்க. அதை ஓதி முடிச்ச பிறகு தான் காரை ஏறினாங்க என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் நாலாம் கலிமாவை யாரையும் விட்டக்கூடாது. எது சொல்ல வந்தேன்? நல்ல அமல்கள் செய்யணும், சாலிஹான அமல்கள் செய்யணும். அதுக்கு பிறகு திருக்கலிமா ஷேஃபுடைய அவராத 100 தடவை ஓதும்.
லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ ஒருத்தர் ஓதி அதுக்கு ஒரு தஸ்பீஹாத்து சுப்ஹானல்லாஹ் 33 அல்லது அடுத்ததா அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லாஹு அக்பர் 34 அல்லது சுப்ஹானல்லாஹ் 11 அது ஒரு வாய்ப்புகள் வருது நேரம் கம்மியாக இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ் 11 அல்லாஹு அக்பர் 11 இன்னொரு ரிவாயத்தில் 25 25 25 75 தடவை ஓதுறாங்க சுப்ஹானல்லாஹ் 25 அல்ஹம்துலில்லாஹ் 25 அல்லாஹ் 25 இன்னொரு ரிவாயத்தில் 10 10 10 10 அதை ஓதிட்டு துவா செஞ்சோம் தஃப்சீர் படித்தோம் வந்தாச்சு நல்ல அமல்கள் இதெல்லாம் சாலிஹான அமல்கள் அபரார்களுடைய அமல்களை செஞ்சோம் தக்வா செஞ்சோமா தக்வா செய்யலாம் தக்வா செய்யலாம் தக்வா செஞ்சால் தான் வழியா தக்வா செஞ்சால் தான் வழியா எங்கே போய் தக்வா செய்யுது எங்கே போய் உட்காந்து தக்வா செய்யுது யோசிக்கணும் தக்வா செய்யறதுக்கு 4 வகையான வாகனத்தை வாங்கியா 4 வகையான வாகனம் இல்லைன்னா தக்வா செய்ய முடியாது ஜிஸ்முடைய வாகனத்திலேயே நாம் தக்வா செய்யற இன்னும் ஜிஸ்ம் சரீரம் என்ற வாகனத்தில் ஓடிட்டு இருக்கோம் நாம் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிட போகிறோம் குளிக்க போகிறோம் மனைவிட்ட பேசுகிறோம் பிள்ளைகிட்ட பேசுகிறோம் ஓதுறோம் ஓதி கொடுக்குறோம் எல்லாம் செய்யணும் இந்த ஜிஸ்மை இந்த ஆதாக்கள் உறுப்புகளை டிரைவிங் பண்ணிகிட்டே இருக்கும் எங்கெல்லாம் நஷ்டம் இருக்கும்போது அங்கெல்லாம் கொண்டு போயிட்டே இருக்கும் தப்பா செய்யல தப்பா இந்த ஆதாக்களை நாம் எப்படி போலங்க சொன்னான் எதை விட்டு அல்லா காப்பாற்ற சொன்னான் தப்பா செய் எத்தனையோ நாம் மனுஹியாத் தடுக்கப்பட்ட காரியங்கள் நம்முடைய உறுப்புகளில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு சதா நிகழ்ந்துக்கிட்டே அல்லாஹ் ஹிஃபாதத் செய்ய வேண்டும் அதே போல் நம்முடைய தரீக்கத்துடைய தக்வா உள்ளம் என்ற வாகனத்தில் உட்காந்து தக்வா செய்யும் உள்ளம் என்ற வாகனத்தில் உட்காந்து தக்வா செய்யும் உள்ளம் என்ற வாகனத்தில் உட்காந்தோமா தக்வா செய்யறதுக்கு நாமும் உட்காரில் தக்வா செய்யவும் கற்றுக்கணும் அதனால தான் ஃபஜ்ருக்கு முன்னாடி கூட ஞாபகப்படுத்தினேன் முரீதுகள்கிட்ட குலஃபாக்கிட்ட அதாவது ஃபேலுல்லா அல்லாஹுடைய செயல் என்னங்க செய்யும் இறை செயல் ஒவ்வொன்றையும் வெளியில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஃபேலுல்லா என்னங்க செய்யும் மஹ்லூக்கில் ஃபேலே கிடையாது மன் ஷஹீதல் ஹல்க் அல்லா ஃபேல் அலம் ஃபகத் ஃபாஸ இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிருஷ்டிகளை எவன் ஷுஹூது செய்கின்றானோ அவைகளுக்கு செயலே கிடையாது என்பதாக பார்த்தான் அவன் வெற்றி பெற்றான் என்பதாக இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார் இப்போ மஹ்லூக்கில் செயலே கிடையாது நம்மளே செயல் கிடையாது பிறலே செயல் அப்போ நாம் என்ன செயல் கிடையாது ஆழத்தாக இருக்கும் கருவியாக ஆழத்துன்னு கருவிக்கு சொல்லும் எவ்வாறு ஆசாரி சுத்தியை பூச்சி அடிக்கல எழுப்பிடுவார் அது எழுப்பிடுவாங்க பக்கத்தில் உள்ளவங்க எழுப்பிடும் ரகம் செய்யும் தூங்குறக்கூடாது இப்போ பஷீர் கூட ஒரு ஹதீஸ் சொன்னார் என்ன ஹதீஸ் பாது திரும்ப சொல்லு திரும்ப புது ஹதீஸ் ஆச்சு ஏன்னா நல்லடியாக 40 பேர் இருந்தா அங்கே அல்லாஹுடைய வழி இருக்கிறாங்கன்னு அபியவர்கள் சொல்லிட்டாங்க அதனால தான் ஷாஃபி மசூல் 40 பேர் தேவை ஜும்மா ஷாஃபி மசூல 40 பேர் தேவைட்டாங்க மன் ஷஹீதல் மன் ஜலசை இந்தல் ஆலிமி ஹதீஸை பார்த்து ஒரு மனிதன் ஒரு ஆலிமிடம் அமர்ந்தார் சாத்தைன் 2 நிமிடம் 2 மணி நேரம் கிடையாது 2 நிமிடம் அல்லது சமயமினும் கலிமத்தின் 2 வார்த்தை கேட்டார் தூங்காமல் உட்காந்து கேட்டேன் விளங்குதோ விளங்கலையோ கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் ஓதும் போது எனக்கு பாடம் புரியாது சில பாடங்கள் அது வரையும் விளங்கி வச்சு அது பேர் கேட்காதன்றான் எங்கள் பாவா முல்லா ஹசன் கிதாபு மிஸ்கின் ஓதி கொடுத்தாங்க நிறைய கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு போயிட்டே இருந்தேன் சுவாலுக்கு மேலே சுவால் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அது ஹல்லா இது வரையும் கேட்டுக்க இது மேலே சொல்ல மாட்டாங்க பின்னாடி வளைக்கேன் அல்லாஹ் தாலா பின்னாடி அங்கே வச்சுட்டான் ஏன்னா சலாஹித் இருந்தால் தான் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லாட்டி சொல்லிக் கொடுப்பாங்க சமயம் இன்னும் களிமத்தை 2 வார்த்தை கேட்டாலும் சரி அக்கல மாஹு லுக்குமத்தை ஒரு ஆலிமுடன் 2 லுக்குமா உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாலும் நம்ம சர்க்கார் நம்மளாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்கோம் அல்லாவுடைய பதில கொண்டு அவங்கள்ட்ட உட்காந்துருக்கோம் 2 வார்த்தை கேட்டிருக்கோம் 2 லுக்குமா சாப்பிட்ருக்கோம் மஷா மாஹு ஹுத்துவத்தை 2 அடி அவங்களும் நடந்தாலும் நம்ம சர்க்கார் நம்மளும் நடந்திருக்கோம் கூட நடந்திருக்கோம் அல்லாஹ் அதை வச்சு நமக்கு 2 சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கும்
ஆத்தாஹுல்லாஹு ஜன்னத்தைனி, அல்லாஹு தாலா இரு சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு தருகிறார். ஃபீ குல்லி ஜன்னத்தின் மிஸ்லு துன்யா. அவர் வேறு வயத்து சொன்னார். என்ன நீ அவர் சொன்னார், ஒவ்வொரு ஜன்னத்தும் ஒவ்வொரு சொர்க்கமும் துனியாவை போல 2 மடங்கு பெருசா. நீ விஸ்லு துனியா மட்டும் போடுற. எதுக்கு சொல்ல வர? அதனால நாமும் நல்ல விஷயங்களை கேட்கணும். எல்லாம் கேட்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் செய்யக்கூடாது. கொஞ்சம் நேரம் சபர் செய்ய வேண்டியதான். கொஞ்சம் நேரம் நாமும் சபர் செய்யணும். எதுக்கு சொல்ல வந்தேன்? எங்கே பிடிச்சி போனோம்? தக்குவா. இன்னைக்கு பூரா நம்ம தக்குவா செய்யுங்க. இன்னைக்கு பூரா தக்குவா செய்யும். அவங்களுடைய ரூஹு ஹாஜிர் ஆகுது. அவங்களுடைய ரூஹு ஷேഖനായിട്ട് ரூஹு ஹாஜிர் ஆகுது. தக்குவா செய்யும். தக்குவா செஞ்சோம், அவங்களோட நம்ம சேர்ந்தோம். அந்த ஜுமரத்தில் சேர்ந்தோம். அந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்தோம். லா இஷ்கா ஜலீஸு. அதுக்கு பிறகு நாம் முதுவி ஆகவே மாட்டோம். அதுக்கு பிறகு முதுவியாக ஆகவே மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் தக்குவா செய்யும். குறைஞ்சபட்சம் பார்வையை பாதுகாத்து, நிச்சயான பார்வையை கொண்டு பார்த்துறாரு. அதே போல இஹ்திகார், பிற மோமினை கேவலமாக பார்த்துறாரு. முக்கியம். ஒரு முறியீடு ஒரு பீர்பாய் இன்னொரு பீர்பாய் கேவலமாக பார்த்துறாரு. எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் போனாலும் சரி, டப்புன்னு கிலோ பொத்துணும் அடி பாதாளத்தில் போயிடுவார். அடி பாதாளத்தில். அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நினைக்கிறேன், காபாவுக்கு பின்னாடி இப்படி காபாங்க அந்த பக்கம் இருக்கே, இப்படி சாஞ்சி உட்காந்துருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காபாவை பின்னோக்கி உட்காந்துருக்காங்க. அவ்வளோ உட்காந்துருக்குமா? உட்காந்துருந்தாங்க. உட்காந்து பயன் செய்கிறாங்க. இந்த பக்கம் காபா இருக்குங்க, இப்படி வேற முதுகு சாச்சிட்டு உட்காந்து பயன் செய்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன பயன் செய்கிறாங்க தெரியுங்களா? மக்களே, இஸ்லாமிய சமுதாயத்தினர்களே, ஒரு மோமினுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்துவது காபாவை இடிப்பதை விட மிகவும் அசப்தான கடினமானது என்பதாக பயான் செய்கிறார். அப்போ இந்த தாலீம் செய்வதற்காக அந்த ஹாலை அமைச்சிக்கிட்டாங்க. உண்மையிலே காபாவை பின்னோக்கணும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. இவ்வாறு மோமினை சந்தோஷமாக வச்சுக்கணும் என்பது அவருடைய உயர்ந்த நோக்கம். ஆகவே குறிப்பாக பார்வைகளை பார்த்து, அதாவது ஷஹவத்துடைய பார்வை கொண்டு பார்த்து விடாதீர்கள். அதே போல இஹ்திகார், பிற பீர்பாயை கேவலமாக நினச்சிடக்கூடாது. எந்த அதனா பீர்பாயாக இருந்தாலும் சரி, யாரில் என்ன விஷயம், எந்த பொந்தில் என்ன பாம்பு இருக்குன்னு தெரியாது, கொட்டிவிடக்கூடாது. அதனால் இஹ்திகாருடைய பார்வை. அதே போல் சூதான், கெட்ட எண்ணத்தை கொண்டு பார்த்துடக்கூடாது. கெட்ட எண்ணத்தை கொண்டே பார்த்து இன்னைக்கு ஒரு நாள் அல்லாஹு தாலா இந்த நாளுடைய பரக்கத்தை கொண்டு மற்ற நாளும் அல்லாஹு தாலா நம்முடைய கல்வை தஸ்ஃபியா செய்வோம். காரணம், நம்ம சர்க்கார் ஒருத்தர் சொன்னாங்க, அதாவது உலமாக்கள் தாலீமுக்கு இருக்கும்போது நீ இங்கே முராக்கபா செய்யணும்னா நீ அங்கே போய் முராக்கபா எப்படி செய்ய முடியும்? இங்கே நீ ஷுஹூது செய்யணும்னா அங்கே போய் எப்படி ஷுஹூது செய்ய முடியும்? இங்கே ஒரு விஷயத்தில் ஷேഖுக்கு முன்னாடி ஷேഖுடைய தர்பாரில் ஒரு தாலீமை செஹதார் செஞ்ச, ஒரு முராக்கபா செஞ்ச, ஒரு முஷாஹதா செஞ்ச, இதனுடைய பரக்காத்துகளை எல்லாம் ரெட்டிப்பாக்கிடுவான், பன்மடங்காக்கிவிடும். பல முஷாஹதாக்களை உண்டாக்கிவிடும், பல முராக்கபாக்களை உண்டாக்கிவிடும், பல ஹுசூருல் கல்பை உண்டாக்கிவிடும், பல இஸ்திஹதார இல்மை உண்டாக்கிவிடும். அதனால் வீண் பேசி விடக்கூடாது. யாரும் எந்த பேர் பாகியும் சரி, அல்லாஹ் ஹிஃபாது செய். தேவைக்காண்டி பேசி அல்லது நபியர்கள் சொன்னாங்க, இந்த நியத்தில் பேசு. ஒரு மோமினுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும். இன்னமின் மூஜிபாத்தில் ஜன்னதி கமாகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சோனபதியை வாஜிபாக்கக்கூடிய விஷயங்களில் கட்டுப்பட்டதாக இருக்கும். இதுகாலு சுரூரி ஃபி கல்பி அப்துல் மோமின், மோமினான உள்ளத்திலே மோமினான அடியாருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை நுழைப்பது. அதுக்கான சந்தோஷத்தை உனக்கேற்றி அவனை பேசணும் என்பதாக பேசுகிறேங்க. நபியர்களுடைய முகமக்கு கட்டுப்பட்டவர்களாக இல்லாவிட்டால் வீணான பேச்சுகளை பேசுகிறார். ஆக பார்வைகளை சுத்தப்படுத்துது. அதே போல் செவிகளையும் சுத்தப்படுத்துது. செவிகளையும் கீபத்தை கேட்காது, அருவருப்பான வார்த்தைகளை கேட்காது. அதே போல் நம்முடைய நாவையும் சுத்தப்படுது. தேவையில்லாத வார்த்தை பேசிக்காது. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, உனக்கு அல்லாஹ்வை கொண்டும் ஆகிரத்தை ஒன்று ஈமான் இருந்துச்சுன்னா பல்யக்குல் ஹைராவ் வல்யஸ்குத், பேசுனா நல்லது பேசுறது வாய்ப்பு. என்னவோ ஆக போகுது நமக்கு.
என்ன ஆகும்? அல்லாஹ் ஹிஃபாதத் செய்யும். சாதாரண பேச்சியா இருக்கும், நம்ம நரகத்தில் போய் தொழிடுங்கிறாங்க நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தில் போய் அல்லாஹ் ஹிஃபாதத் செய்யும். அதனால தான் சஹாபாக்கள் இப்போ சூஃபியாக்கள் வெத்தலை போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம ஷேக்னா நிறைய வெத்தலை போடுவாங்க. எதுக்காக யார்கிட்டையும் அதிகமாக பேசாமல் இருக்கு, அந்த நீர் தான் போடுவாங்க. சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கல் போட்டு போயிடுவாங்க, கல்லை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கல்லை போட்டு வாயில் போட்டு அப்படி அரைச்சிட்டே இருப்பாங்க. ஏங்க அப்படி கல்லை போட்டு மெல்றதுன்னு கேட்டாங்க ஒரு சஹாபி. அப்போ சித்திக் அக்பர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் யார்கிட்டையும் யாரை பற்றி எதுவும் பேசக்கூடாது, பணம் பேசக்கூடாது, யாரை பற்றி தவறான பேச்சு, தேவையில்லாத பேச்சு, லகுவான பேச்சுகளை விட்டும் தவிர்த்து கொள்வதற்காக நான் செய்கிறேன் என்பதாக சித்திக் அக்பர் ரலியல்லாஹு காரணம் சொன்னாங்க. ஆகவே உலமாக்களாக இருக்கிறது, மனிதர்களாக இருக்கும், ஓரளவு தக்வாசே தெரியும். அப்போ நாமும் நம்முடைய உறுப்புகளை பேணி விட்ட பிறகு தக்வா செய்யணுமா இல்லையா? இன்னைக்கு நல்லவங்க தான் செய்யணும், தக்வா செய்யவே இல்லை. தக்வா எப்படிங்க செய்யுது? தக்வா எப்படி செய்யுது? லோகம் தொழுவோம், இப்போ நாஷ்டா சாப்பிடுவோம், அதுக்கு பிறகு பேசுகிறோம், பேசிட்டு கைவிடா தூக்கம் நபியர்களுடைய சுன்னத்து. 11லேருந்து 10லேருந்து 12 மணி வரைக்கும் கையிலா தூங்கும். நபியுடைய உத்தரவு. என் மாணவர்கள்லாம் எவனாவது தூங்கலன்னா 50 ரூபா ஃபைன் போட்டுருவேன். தூங்கலாம் அப்படியே சுற்றிட்டே இருப்பான் சில பேர். நபியர்கள் சொல்கிறேன், கீழோ எல்லாமே கையிலா தூங்குங்கப்பா, 11 to 12 வரைக்கும். இன்ன ஷைத்தானல் ஷைத்தான் தான் கையிலா தூங்க மாட்டான். நபியர்கள் சொல்கிறேன், அதெல்லாம் கையிலா தூங்க கொஞ்சம் நேரமாவது தூங்கி. அப்போ நாமும் எதுக்கு சொல்ல வர? தக்வா செய்யும், ஷரியத்துடைய தக்வா. என்னங்க ஷரியத்துடைய தக்வா? என்னங்க? உருதுல அவாமின் நவாஹிக்கு பாப்பந்தியுமா, எவ்வளோ லட்சம் அதான் நடக்கிறேன்னு தக்வா செய்யறேன். இதான் தக்வா. யோசிக்கணும். அதுக்கு அரபியில் என்னங்க? அரபியில் என்ன? நம்முடைய ஷேக்னா இம்திசால் இல்லா சும்சுபியாலாம் எழுதிருக்கிறாங்க எல்லா கிதாபுலையும். இம்திசால் அவாமில்லா வலிஜித்னாப் அன் நவாஹி, அல்லாஹ் எவ்வளவு எடுத்து நடப்பது, அல்லாஹ் தடுத்த காரியங்களுக்கு ஒதுப்பது. செய்யணுமா இல்லையா? இப்போ நான் முத்தக்கை ஆயிடுமா? யோசிக்க. இதை சொல்லி சொன்னாங்க. இம்திசால் இஜ்தினாப், அரபி படித்தவர்கள், லோகத்து படித்தவர்கள். இம்தசல என்ன வருதுங்க? இஃப்தியாலிப்பா. இஜ்தனப என்ன வருதுங்க? இஃப்தால வருது. இஃப்தால வருதுக்கு என்ன மானா? இஃப்தால வருதுக்கு என்ன மானா? முத்தாவாத்துடைய மானா. இஃப்தால வருதுக்கு என்ன மானா? முத்தாவாத். அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, நஹூலியும் சல்ஃபுடைய மானா. ஹம்மல் துஹு, ஒரு மூட்டையை தூக்கி மேலே வச்சாகும், அவன் சொப்பாகத்தான் சுமந்து கொண்டான். ஒரு மூட்டையை தூக்கி வச்ச, தம்பி தீட்டுவாப்பா, என்னால் முடியலப்பா, தீட்டம்ப்பா. ஒரு சொன்னையை கொடுத்தா தீட்டம் தான், நாய்களுக்கு வந்து கொடுத்துருப்பா, தீட்டம் வந்தாரு. அது பெரிய சுவாபம் இருக்கு. நபியூருடைய சுன்னத்து. நபியூர்கள் மக்கமா நகரத்திலே இந்த வேலை நிறைய செஞ்சேன். சுமைகளை சுமக்கக்கூடிய வேலை, சுமைகளை. இது நிறைய பிரச்சனையும் வந்துச்சு இப்போ இந்த காலத்தில். சவுதியில் வராங்க, துபாயில் வராங்க, என்கிட்ட சொல்லாமல் வந்தேன், நான் ஒரு பார்சல் கொடுப்பேன், என்கிட்ட சொல்லாமல் வந்தேன். இங்கே குடும்பம் 3 மாதம் பேசுதில்லை. ஒரிஜான் என் மாப்பிள்ளை சொல்லாமல் வந்தேன். நிறைய வேலை நடக்குது. ஜக்கடாக்கு ஹைவானாத்தோடு ஜக்கடா. அல்லாஹ் ஹிஃபாதத். ஏதோ சின்ன ஜாவா கொடுத்துருப்பேன், அப்படி கொடுத்துருப்பேன், இப்படி அல்லாஹ் காப்பாத்து. அப்போ எதுக்கு சொல்ல வர? ஷரியத்துடைய தக்வா எப்படி செய்யுது? இம்திசாலி அவாமில்லா வலிஜ்தினாப் அன் நவாஹி. அப்போ ஹம்மல் துஹு ஃபஹத்தமல, தூக்கி விட்டா சுமந்து ஏத்துக்கிட்டேன். அதே போல என்னென்ன ஏவல்கள் அல்லாஹ்வால் ஏவப்பட்டதோ, என்னென்ன விளக்கல்கள் அல்லாஹ்வால் விளக்கப்பட்டதோ, அது ஹக்கீக்கத் என்னங்க? அவனுடைய உண்மை நிலை என்ன என்று சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுத்து இன்னும்
சொல்ல போனால் உலகம் உண்டாக்கப்பட்டதை தொடு கியாமத் வரையிலும் உலகம் அழியும் வரையிலும் எத்தனை ஏவல்கள் வந்ததோ அல்லாஹ் ஏவிய காரியங்கள், அது ஃபர்தா இருக்கட்டும், வாஜிபா இருக்கட்டும், சுன்னத்தா இருக்கட்டும், முஸ்ஹபா இருக்கட்டும், முஸ்ஹசனா இருக்கட்டும், முபாஹ் ஏதாவது வச்சு அஃதலா இருக்கட்டும், அவுலாவா இருக்கட்டும், நிறைய வார்த்தைகள், நிறைய மராத்திபல், எத்தனை படித்தரங்கள், எத்தனை ஏவல்கள் ஏவப்பட்டதோ அவைகள் அனைத்துமே அவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தான், ஒரு பையில போட்டான். அந்த பையுக்கு பேர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூரா ஹைர்களின் ஒட்டுமொத்தம், மர்கசுல் ஹைர் என்பதாக சொல்லுவோம். பூரா ஹைர்கள் அது அல்லாஹ் இறைச்சி விட்டான். அந்த ஹைர் என்ற மூட்டையை நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உம்மத்து மேலே ஏற்றி விடுறான். ஃபஜ்ரை ஏற்றி விடுறான். சுமந்துக்க நீனா ஃபஜ்ர் தொகுறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றி விடுறான் சுமந்துக்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை கலிமாவை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றி விடுறாங்க சுமந்துக்க. அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றி விடுறாங்க சுமந்துக்க. அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றி விடுறாங்க சுமந்துக்க. அல்லாஹு அக்பர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றி விடுறாங்க சுமந்துக்க. बेतिबार नूर मोहम्मद रसूलुल्लाह बेतिबारे நூரே முஜர்ரதின் அடிப்படையில் முகமது ரசூலுல்லாஹ் மேல தூக்கி விடுறாங்க சுமந்துக்க. பேத்திபாரே நூரே முத்தலக் கூடிய அடிப்படையிலே அல்லாஹ்வே மேலே ஏற்றி விடுறான் சுமந்துக்க. அல்லாஹ்வே நீனா சுமந்துக்காதே, நீனா தூக்காத. அந்த அமல்ல வெயிட்டே இருக்காது. ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் தூக்கி விட்டு சுமந்துக்கிட்ட அந்த அமல் அல்லாஹ் கபூல் செய்ய வைக்கவே மாட்டான். முகமது ரசூலுல்லாஹ் தூக்கி விட்டு சுமந்துக்கிட்ட அந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வைக்கவே மாட்டான். அதே போல இஜ்தினாபுன் நவாஹி, ஒரு தப்பை விட்டு நீ ஒதுங்குற, அல்லாஹ் இறக்கி வைக்க ஆசைப்படுறான், இறக்கி வச்சிரு. மேல ஷர்ரு ஒன்ல தான் இருக்கே, ஹைர் ஒன்ல கிடையாது. ஹைரே ஒரு மூட்டை ஒருத்த ஆள்கிட்ட கொடுக்குற, அவர்கிட்ட இல்லை இந்த மூட்டை, நாம தூக்கி கொடுக்குறோம். அதே போல நம்மகிட்ட ஹைர் எதுவுமே கிடையாது. பேசிக்கல் ஹைர் அல்லாஹுடைய கையில தான் ஹைர் இருக்கு. ஃபஜ்ர் அல்லாஹுடைய கையில இருந்துச்சு, அவுராதுகள் அல்லாஹுடைய கையில இருந்துச்சு, முராக்கபா அல்லாஹுடைய கையில இருந்துச்சு, முஷாஹதா அல்லாஹுடைய கையில இருந்துச்சு, எல்லாமே அல்லாஹுடைய தஃபாசீர்கள் அல்லாஹுடைய கையில இருந்துச்சு, பயானாத்துகள் அல்லாஹுடைய கையில இருந்துச்சு, எல்லாமே அவன் கையில இருக்கு. நம்ம மேல சுமத்தாட்டம். அதே போல ஷர்ரு ஒல்ல இருக்கு, தீங்கு ஒல்ல இருக்கு. நாம செய்யக்கூடிய ஷர்றுகள் போல நம்மில இருக்கு. நம்மில உள்ளதை அல்லாஹ் கீழே இறக்கி வைக்கிறான். கீழே இறக்கி வச்சுது, மரியாதையை கீழே இறக்கி வச்சு. ரசூலுல்லாஹ் வந்து கீழே இறக்கி வைக்கிறான், மரியாதையை கீழே இறக்கி வச்சு. இல்லாவிட்டால் உனக்கு சஸா முரத்தபாய், தண்டனை முரத்தபாய். ஆகவே ஷரியத்துடைய தக்குவா. அடுத்ததாக இன்றைய தினம் சுருக்கமாக சொல்ல போனால் ஷரியத்துடைய தக்குவா என்ன? அல்லாஹ் ஹைரை என் மேல் சுமத்தாட்டுகிறான், நான் சுமந்து கொள்கிறேன். ஷர்ரை என்னை விட்டு இறக்குகின்றான், நான் இறக்கிக் கொள்கிறேன். இந்த ஷர்ரை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றணும். இந்த இவ்வாறு பேசுவது விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றணும். சுக்ரியா செய். இரண்டாவது தக்குவா என்ன? தரீகத்துடைய தக்குவா. இந்த ரெண்டுல நாம ஃபாயிஸ் ஆகி இன்றைய தினம் நிஸ்பத் மேரி குவத் ஹக்கி. நிஸ்பத் என்னுடைய, குவத் அல்லாஹ், நான் தான் செய்கிறேன். அப்படியே குவத்தை கூட செய்கிறேன். அப்படியே குவத்தில் என்ன ஃபேலுல்லாஹ் சொல்லு. ஃபேல் தான் குவத் தரீகத்துடைய பாஷையில். முத்தகல்லிமீன்கள் ஃபேல் வேற ஆக்குவாங்க, குவத்தை தனியாக்குவாங்க. சூஃபியாக்கள் ஃபேல் தான் குவத்தும்பாங்க. கபல ஜுஹூர் குவத்மாங்க, பாத ஜுஹூர் ஃபேலும்பாங்க. எத்திபாரன் பேர் வேறு. அப்போ ஃபேலுல்லாஹ் அப்படியே ஃபேலை கொண்டு தான் நான் செய்வேன். இல்லை ஃபேலே கிடையாது, நான் கருவித்தான் என்ற ஹியால் செய். இந்த தக்குவா செய். விலாயத் கிடைச்சி, விலாயத்தில் ஒரு ஹிஸ்ஸாவை கமாஹக்கோ அதில் பங்கெடுத்து கொள்ள முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு ஹிஸ்ஸாவை நாம் பங்கெடுத்துக் கொள்ளலாம். ஆகவே அல்லாஹு தாலா வலிமாவுடைய பங்கை, அவருடைய ஹிஸ்ஸத்தை, விலாயத்துடைய ஒரு பங்கில் ஒரு பகுதியாவது அல்லாஹ் பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக் செய்யும். குறிப்பாக இன்றைய தினம் அல்லாஹை ஞாபகப்படுத்தினாலும் சரி, ரசூலை ஞாபகப்படுத்தினாலும் சரி. நேற்றைய தினம் கூட நூல்முக மலாட்ட கூட சொல்லி எழுத சொன்ன வரக்கூடிய மாசத்துல அல்லாஹை ஞாபகப்படுத்துங்க, அல்ல ரசூலை ஞாபகப்படுத்துங்க. தனியா அல்லாஹ் ஞாபகப்படுத்திடாத, தனியா ரசூலை ஞாபகப்படுத்தாத. உன் ஷேக்குடன் சேர்த்து அல்லாஹ் ஞாபகப்படுத்து, உன் ஷேக்குடன் சேர்த்து ரசூலை ஞாபகப்படுத்து. முன்னோர்கள் அனைவர்களும் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்களுடன் சேர்த்துதான் ரப்பை ஞாபகப்படுத்தினார்கள்.
ரசூலை ஞாபகப்படுத்தினார். ஆயத்தும் நிறைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இது ஹதர யாக்கூப் அல் மௌத் 1ஆம் ஜுஸ் கடைசியில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் ஹாஜிராய் சக்கராத் ஹால் பகாலினி பனி தான் பிள்ளைகள்கிட்ட தன்னுடைய 7 பிள்ளையோ 8 பிள்ளைகள் கூட்டு கேட்குறாங்க. வசியேஸ்வரன் மா தாபூது பாதி நான் மோத்தா போயிட்டு நீங்கள் எல்லாம் யாருக்கு வாழ்த்தும் செய்யும். அவங்க சொல்கிறாங்க காலும் அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க எல்லாரும் நைமாவெல்லாம் போயிட்டாங்க சொன்னவங்க போகாம காலும் அல்லாஹ் வணக்கம் செய்யும் சொல்ல நாபூது இலாஹக்க யாக்கூபே என்னுடைய தகப்பனாரே உங்களுடைய இலாஹி பாதசியம். அப்புறம் என்ன இலாஹக்க எங்களுடைய தகப்பன்மாருடைய பாயிலா எங்களுடைய தாதா ஷேக்மாருடைய இலா இப்ராஹிம் இலாஹ இலாஹ அபாய் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இலாஹத்தை நாங்கள் வணங்குவோம் எங்க அல்லாஹ் வணங்குவோம்னு சொல்லப்படும். அப்புறம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து இலாஹ வணங்குவோம். அதேபோல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் சிஹ்ரில் தோற்கடிக்கப்பட்டது. ஃபிரௌனுக்கு முன்னால் ஃபிரௌனுடைய ஹதரத்தில் சமூகத்திலே சாஹிரில் ஒன்று சேர்ந்தாங்க. ஃபிரௌனுடைய அந்த எல்லா சாஹியுடைய பாம்பையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாம்பு முழுங்கிருச்சு. முழுங்கவன என்ன சொன்னாங்க ரப்பை குடிமான்னு சொல்ல காலு ஆமன்னா பி ரப்பி மூசாவா ஹாரூன். அவங்க காலத்தில் வந்தாங்க மூசாவுடைய ரப்பை குடிமான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து ரப்ப குடிமான். அதே போல ஐயாக்க நாபூது நீ தொழில நிற்கிற யா அல்லாஹ் ஜமாலியுடைய ரப்பை வழங்குறேன் ஜமாலியுடைய ரப்பை ஒன்று வழங்குறேன் என்பதா சேர்த்து சேர்த்து செய். அதில் தக்வியத் இருக்கு, அதில் குவத் இருக்கு, அதில் தரக்கியாத் இருக்கு. அதே போல சஹாபாக்கள் எடுத்தாலும் சரி ஒரு பெண்மணி சத்திரத்தை ரொம்ப படிச்சு காட்டினாங்க. ஒரு பெண்மணி சித்திக்கினுடைய மகாம் அடைஞ்சாங்க. அந்த பெண்மணி உமர்நாயகத்திற காலத்தில் வந்தாங்க. பாலில் அவங்க அம்மா தண்ணி ஊற்ற சொல்லிச்சு. பாலில் அவங்க அம்மா தண்ணி ஊற்ற சொல்லிச்சு. அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க உமர் பார்த்தா சும்மா விட மாட்டாங்க. உமர் பார்த்தா என்ன சொன்னாங்க அது தண்ணி சொல்றதுக்கு உமர்நாயகம் தண்ணி ஊற்றக்கூடாது உத்தரவு போட்டுருக்குறாங்களே எப்படி ஊத்துறது எப்படி அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அவங்க மக சொல்லிச்சு. அப்போ அம்மாக்காரன் சொன்னாங்க உமரா பார்க்க போகிறாங்க இப்பாட்டு ஊற்றுமா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த மக சொல்லிச்சு உமர் பார்க்கணும்னா உமருடைய ரப்பு பார்க்குறான் வெறும் ரப்பு பார்க்குறான்னு சொன்னான். உமருடைய ரப்பு பார்க்குறான் சொன்னதுனால முஹத்திஸீன் எழுதுறாங்க அவர்கள் எல்லாம் சித்திக்குடைய மகாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. சித்தியத்தின் மகாம் எல்லாம் கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் உமர் நாயகம் அந்த பெண்மணியை தன்னுடைய மகனார் அப்துல்லாவின் உமர் ரஸியல்லாஹு கட்டி வச்சாங்க என்பதாக அஹாதீஸ்ல நாம பார்க்கிறோம். ஆகவே ரப்ப உமருடைய ரப்புன்னு சொன்னதுனால அந்த மகாம் உமருடைய ரப்புன்னு சொன்னதுனால அந்த மகாம். ஆகவே இன்றைய தினம் ரப்பை உபயோகப்படுத்தினாலும் சரி அல்லாஹ் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் சரி அதே போல ரசூலுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் சரி நாமோ நபியுடன் சேர்த்து தான் அல்லாஹுடன் நம்முடைய ஷேக்குடன் சேர்த்து ரசூலை ஞாபகப்படுத்த வேண்டும். ஆனால் தான் அவசியம் பார்க்கக்கூடிய சரித்திரத்தில் கூட ஏற்கனவே அஷ்ரஃப் அலி தாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதா சொன்னேன். கபூரில் தோப்பி அஷ்ரஃபில் அவசியம் பார்க்கக்கூடிய தோப்பி துணி துவைக்கக்கூடியவரை கபூரில் வைக்கப்பட்ட பிறகு மண் ரப்புக்க ஒரு ரப்பு யாரு என்பதாக கேட்கப்பட்டதற்கு அந்த தோபி என்ன போய் சொன்னதுங்களா ஹவுஸ் ஆசம் ரப்பு யாரு ஹவுஸ் ஆசம்ன்றாரு. மலுக்கு பயந்து போயிட்டாரு. என்ன பெரிய ஷிர்கால இருக்குது ஹவுஸ் ஆலம் விட்டாருன்ட்டு புது ரப்பால இருக்காரு. அடுத்த கேள்வி மண் நபி இருக்க ஹவுஸ் ஆசம் இரவு நபி யாரு ஹவுஸ் ஆசம் அடுத்தமா தீனுக்கும் தீன் என்ன ஹவுஸ் ஆசம் பயந்து போயிட்டாங்க. கடைசியில் அல்லாஹ் அவரை விட்டுட்டான் அஃபு செஞ்சுட்டான். கடைசியில் என்னன்னா அஷ்ரஃப் அலி தாலி ரஹ்மத்துல்லாஹி இந்த வாக்கியா சொல்லிட்டு தஃப்சீரில் எழுதுறாங்க. அவன் சொன்னது கரெக்டு தான். அவன் ஹவுஸ் ஆலம் ரப்பாக ஆக்கலை ஹவுஸ் ஆலம் ரசூலாக அந்த தோபி ஆக்கலை ஹவுஸ் ஆலம் தீனாக ஆக்கலை. மாறாக என்ன சொன்னாங்க ஹவுஸ் ஆலமுடைய ரப்பு யாரோ அவன் தான் எனது ரப்பு என்பதாக அவர் சொன்னார். ஹவுஸ் ஆலமுடைய ரசூல் யாரோ அவர் தான் ரசூல் என்பதாக அவர் சொன்னார். ஹவுஸ் ஆலமுடைய தீன் என்னோ அதுதான் எனது தீன் என்பதாக அவர் சொன்னார் என்பதாக அவனுடைய விளக்கத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அதனால அல்லாஹ்வை நாம் நம்முடைய ஷேக்குடன் சேர்த்து பாருங்க ரசூலையும் நம்முடைய ஷேக்குடன் சேர்த்து பாருங்க. அல்லாஹ் பரக்க செய்வான் அல்லாஹ் தெளிவை செய்வான். இன்றைய தினத்தை எல்லாம் சிறப்பாக ஆக்கி தருவா செய்ய பாக்கி நாம் நேரங்களும் வீணாக கழியாமல் நல்லடியாருடைய சுஹபத்தில் இருந்து அதை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அவருடைய ருஹானி ஃபைசானி அவருடைய மிசாலி ஃபைசானி அவருடைய அசரார் சேர்ந்த சிர்ரி ஃபைசானி எல்லாம் நம்முடைய சிர்ரின் மீதும் ரூஹின் மீதும்
நம்முடைய கல்வி மீதும் அல்லாஹ் ஏற்பாடாக. ஆசிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்க இன்னொரு ஹவுஸா படி செய்யும். தம்பி